நீ என்ன சொல்லணும் பொண்டாட்டி? ஒரு புருஷன் ஒரு பாதுகாப்புனா நீ சொல்லணும். ஒரு நன்றி கடன் கூட இல்லைண்ணா மேம், நான் எப்படி மேம் இருக்குது? கஞ்சி கையாதே தத்தம் பண்ணிட்டேன் 2 புள்ளியும். நான் அவங்க குடும்பத்துல வானான்னு தான் நான் எட்ட பார்த்து பொண்ணு கட்டினேன். இந்த குழந்தைங்களை வச்சு வெளியே எந்த ஃபங்க்ஷனுக்கு கூட போகல. எல்லாம் என்ன கேட்குற நீ இருக்கும் போது 2வது கல்யாணம் பண்ண 3 குழந்தைங்க மணி மாரி போகுது. எதுக்கு பணக்கார விட்டு குழந்தைங்க கூட இப்படி இருக்காது. ஏன் தெரியுமா எனக்கு உங்கள்ட்ட பேச கூட பிடிக்கல. நீங்க குழந்தைய கெடுத்திருக்கீங்க. இல்ல மேம், அப்பெல்லாம் வந்து சவுத்து பச்சுதான் மேம். அப்பெல்லாம் நான் மட்டும் இல்லை மேம், அப்பெல்லாம் வந்து இதுல நான் சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிதான் மேம். அப்ப வந்து நான் மட்டும் இல்லை, எதுவும் சொல்ல விரும்பல. எத்தனை பேர் என் கூட தப்பு பண்ணியிருந்தாங்க? யாரும் கூட இல்ல. உங்க அண்ணன் பெருமை பையன் சொல்லிட்டியா? இந்த 3 குழந்தைகளை பத்தி தான் தப்பா பேசுவாங்க. 3 குழந்தைகளை யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த ஊர்ல வந்து பாத்தியா தப்பு பண்ணு. உன் பக்கத்து வீட்ல இருந்தா ஊமை பையன் அவன். உன் பக்கத்து வீட்ல இருந்தா ஊமை பையன் அவன். நீ பாத்தந்தியா? நீ மனசாட்சி இல்லாம பொண்டாட்டி எப்படி பேச? அதுக்கப்புறம் நீ ஃபோன் பண்ணி நிறைய பேர் பேசினானே மாட்டே. சரி, இப்போ மேட்டருக்கு வருவோம். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போறீங்கம்மா? என்ன கரெக்டா இருக்கும் சொல்யூஷன் நினைக்கிறீங்கம்மா? நாங்கள் சரி தொட்டுட்டான் பொண்ணை கடக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா விட்டு வச்சுக்கிட்டோம். சரி அப்படியே இருக்கட்டும், எப்படின்னா இருந்துட்டு போது ஒரு குடும்பம் ஆகி போச்சு. அவனை சொந்தத்தை தொட்டுட்டானே, நான் பாவம் கைட்டு விடுமான்னு சொல்லிட்டான். நடந்தோம். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஆனால் கூட ஸ்டேஷனுக்கு பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இல்லைன்னா ஆளை வச்சு அவனை வெட்டி குத்தி போடணுன்றாங்க. சின்ன சின்ன பிரச்சனை 4 நாத்தனாரில் ஒன்று இல்லை, 3 பேர் இருக்கிறாங்க. பெரியவரை குடும்பத்தில் நான் வந்தவன் முதல்ல. ஒரு சின்ன சின்ன இந்த குடும்பத்தில் இருக்க முடியாது. எனக்கு அம்மாவோட செஞ்சு இந்த செஞ்சோட 3 வயசு குழந்தை நான் செஞ்சுக்கிட்டு அம்மாலாம். சின்ன பையனை 17 குழந்தை நான் இப்போ என்னம்மா செய்யலாம்? தூக்கி போய் இவங்களுக்கு வேலை செஞ்சு காப்பாற்றினேன். காப்பாற்றி கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க குடும்பத்தில் தேவலைன்னு கல்யாணம் முன்னாடி கூட இது மாதிரி போயிருந்து இது மாதிரிலாம் தெரிஞ்சுட்டு என் வாழ்க்கை வீணா போயிருந்தேன். 3 பசங்க இருக்கு. எங்க அம்மா அப்பா கூட வந்துக்கிறாங்க. அவங்க நிக்க கூட தெம்புல அவங்க கூலி வேலை செஞ்சு டைலரா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு மேடம். 8 போடு மேடம். இப்போதைக்கு ஒரு குட்டு மாதிரி கூட வைக்கணும் மேடம். சரி எல்லாம் ஒரு காது குத்த கூட வீட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது சாப்பாட்டுக்கே சரியா போயிடுது. ஒரு நல்ல பொருள் வாங்கி சாப்பிட ஒண்ணு கூட எடுக்க முடியல. 3 குழந்தைங்க நம்ப மாட்டாங்க சொல்லி. சரி, இப்ப என்ன செய்யலாம் சொல்றீங்கம்மா? நீங்க தான் மேடம் நல்ல முடிவு. நீ என்னம்மா சொல்ற? எனக்கு அவர் தான் மேடம் வேணும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்ன ஸ்டேஷன்ல போய் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் இவங்க கூட வாழ்க்கை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நிம்மதியெல்லாம் சாவடிக்கிறீங்க. கொடுத்து நாசம் பண்றீங்க. நீ தானே சொல்ற வேணான்னு சொல்ற, வெளியே போய் சொல்லு. நீ தானே சொல்ற, அப்புறம் வந்து உட்காந்து நீங்க ஓனு. இப்போ உனக்கு எத்தனை மாசமா? 5 மாசம். அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ரொம்ப துரோகம் பண்ணாங்கல்ல உங்களை? தவறு பண்ணிட்டு இருங்க, ரொம்ப துரோகம் பண்றாங்கல்ல உங்களை? அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆமா, ரொம்ப தவறு பண்ணாங்க. அதை அனுபவிச்சு நான் தான் சொல்லுறேன் மாமா. ரொம்ப அனுபவிச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு அனுபவிக்கிறீங்க? ஒரு 5 வருஷமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்றது ரொம்ப அனுபவிச்சு. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சந்தோஷமா இருந்ததே கிடையாது? அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் தான் மாமா. ஆனா அது கூட ஒரு வழி இருக்கிறேன் தான். பின்ன கனவு மணிக்குள்ள சவுத்துக்குள்ள என்ன மாமா பண்றது? சரி, ஒரு விஷயம் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வேணா அவ 2வது பொண்டாட்டியா இருக்கலாம், கயத்தை விட்டுட்டு போலான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவளுக்கு நீங்க ஒரு புருஷன் தான். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து,
என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான், செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.